அனைவருக்கும் வணக்கம். டாடா ஐபிஎல் 2025க்கான 16வது மேட்ச் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம பாயிண்ட்ஸ் டேபிள் பார்ப்போம். பாயிண்ட்ஸ் டேபிளில் பார்த்தீங்கன்னா பஞ்சாப், டிசி இவங்க ரெண்டு பிளேயர் ரெண்டு டீம்ஸ் டாப்பில் இருக்காங்க, தோக்காத டீமாக இருக்காங்க. அண்ட் ஆர்சிபி நேற்று ஒரு மேட்ச் தோத்துட்டாங்க. ஜிடி, மும்பை. இப்போ ஆர்சிபி ஜிடின்னு பார்த்தீங்கன்னா 2 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. மீதி எல்லாருமே ஒரு மேட்ச் தான் வின் பண்ணியிருக்காங்க. இவங்க 2 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. இவங்க 2 மேட்ச் வின் பண்ணிட்டு தோக்காம இருக்காங்க. இதுதான் இப்போ இருக்கிற கரண்ட் பாயிண்ட்ஸ் டேபிளுடைய நிலவரம். மேட்ச் நம்பர் 16 பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸுக்கும் லக்னோ சூப்பர் ஜெயிண்ட்டுக்குமா ஒரு பேட்டில் இருக்க போகுது. இந்த பேட்டிலில் யார் யாரை எப்படி டீம் பக் பண்ணலாம், அதே மாதிரி சினாரியோ என்ன, அந்த கிரவுண்ட் எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்கு, நம்ம இதுக்கு முன்னாடி இதே கிரவுண்டில் நடந்த மேட்சுக்கு ப்ரிவியூ கொடுத்துருக்கோம். அதே மாதிரி தான் நடந்திருக்கு. திரும்பவும் அதே மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது என்னன்றதை நம்ம தெளிவாக ஸ்ட்ராட்டஜி பார்க்கலாம். ஒரு டீம் ஃபர்ஸ்ட் பேட்டிங் மும்பை பண்ணால் என்ன பண்ணணும், செகண்ட் பேட்டிங் மும்பை பண்ணால் என்ன பண்ணணும் டெமோ கொடுத்துருக்கோம். மேட்ச் நம்பர் 16 ஃப்ரைடே ஏப்ரல் 6ஆம் தேதி அதே மாதிரி இரவு 7:30 மணிக்கு இந்த மேட்ச் எக்னா ஸ்டேடியம்ல ஸ்டார்ட் ஆகுது. இது கொஞ்சம் பிச் ரிப்போர்ட்ல என்ன சொல்றாங்கன்னா நீளமான சதுர எல்லை. ஸோ நீளமான சதுர இல்லைன்னா பவுண்டரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீளமாக இருக்கும். அதாவது 76 மீட்டர் இருக்கும். சின்னதாக இருக்கிறது 69 மீட்டர். ஸ்டேட் பவுண்டரி பார்த்தீங்கன்னா 81 மீட்டர். அப்போ ஸ்டேட் பவுண்டரியில் கேச்சஸ் வரும், அதே மாதிரி லெக் சைடு ஆஃப் சைடில் கேச்சஸ் வரும். இது நாட்டிலேயே மிக நீளமானது. T20 வடிவத்தில் சராசரி ஸ்கோரிங் மைதானம், ஆவரேஜான ஒரு ஸ்கோர் மைதானம் வரும். இரவு ஆட்டங்களில் முதலில் பேட்டிங் செய்வது அது நன்மைகளை கொண்டிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் இப்போ ரீசெண்டாக நடந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா செகண்ட் பேட்டிங் ஈஸியாக வின் பண்ணுறாங்க. லக்னோ சூப்பர் ஜெயின்டோடைய பேட்டிங் யூனிட் பார்ப்போம். அந்த லக்னோ சூப்பர் ஜெயின்டோடைய யூனிட் பாருங்க. எய்டன் மார்க்கரம், மிச்சல் மார்ஷ், பாசிபிள் பிளேயிங் 11 அப்படியே பார்த்துக்கலாம். நிக்கோலஸ் பூரன், ரிஷப் பண்ட், டேவிட் மில்லர், ஆயுஷ் பதோனி, ஷர்துல் தாக்கூர், ஷபாஸ் அகமத், ரவி பிஷ்ணா அண்ட் திக்வேஷ் சிங். இதுல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது ரிஷப் பண்ட். ரிஷப் பண்ட் இந்த சீசன்ல பெர்ஃபார்மே பண்ணல. 5 ரன் 15 ரன் இப்படிதான் அடிச்சிருக்காரு. 3 மேட்ச்ல பெருசா எதுவுமே பண்ணல. ஹையஸ்ட் ஸ்கோர் 15, லோயஸ்ட் ஸ்கோர் 0. பட் இவர் நல்ல ரேட்டு கொடுத்து வாங்கியிருக்காங்க. பயங்கரமான ரேட்டுக்கு போன ஒரு பிளேயர் ரிஷப் பண்ட். ஆனால் இந்த சீசன்ல அவர் பர்ஃபார்ம் பண்ணவே இல்லை. மீதி இருக்கக்கூடிய மொத்தம் ஒரு டீமுக்கு 14 மேட்ச் இருக்கும். அதுல 3 மேட்ச் விளையாடல. மீதி 11 மேட்ச்ல ஒரு 3 டீம் இவரை கேப்டனாவே ட்ரை பண்ணி கொண்டு போக போறோம். அதுல 2 பிளேயரை ஸ்கிப் பண்ணிட்டு இவரை கேப்டனா கொண்டு போகும்போது என்னைக்காவது ஒரு மேட்ச் இவர் கேப்டன் ஆகும் பொழுது அன்னைக்கு ஜிஎல் நம்ம பக்கம் இருக்கும். நம்ம ஒரு ஜிஎல் வின் பண்ணா போதும். அதேதான் எல்லாருக்குமே இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஜிஎல் வின் பண்ணா சூப்பரா இருக்கும். அந்த கான்செப்ட்ல ரிஷப் பண்ட், எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், அபிஷேக் சர்மா, நீங்க 4 டீம் போடுறவரா இருந்தா 2 டீம் ஜெய்ஸ்வாலை போடுங்க. அந்த டீம் விளையாடும் போது ஜெய்ஸ்வாலை போடுங்க, அபிஷேக் சர்மாவை போடுங்க, இங்க ரிஷப் பண்ட்டை போடுங்க. யார் நல்ல பிளேயர் பெர்ஃபார்ம் பண்ணலையோ அவங்கள கண்டினியூஸா போட்டுக்கிட்டே வாங்க. இதுதான் லக்னோ சூப்பர் ஜெயின்னுடைய பாசிபிள் 11. அதே மாதிரி இந்த இதுல பாருங்க, ரிஷப் பண்ட் 15 ரன் அடிச்சிருப்பாரு. இதுக்கு மேல பெருசா அவர் எதுவும் பண்ணவில்லை. அதே மாதிரி கண்டினியூஸா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணது மிச்சல் மார்ஷும் நிக்கோலஸ் பூரனும். அதே மாதிரி லாஸ்ட் மேட்ச் மிச்சல் மார்ஷ் பெர்ஃபார்ம் பண்ணல, பட் அடுத்த மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். இங்க 72 ரன் அடிச்சிருக்காரு, இங்க 52 ரன் அடிச்சிருக்காரு. போலிங் யூனிட்ட பாத்தீங்கன்னா ஷர்துல் தாக்கூர், எம் சித்தார்த், திக்வேஷ் சிங், ரவி பிஷ்னாய், பிரின்ஸ் யாதவ், ஷபாஸ் அகமத், இந்த மாதிரி போலிங் யூனிட் இருக்கு. நம்ம எப்படி டீம் பிக் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஸ்கோரிங் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் பிலோ ஸ்கோர் 150 5 இன்னிங்ஸ் அண்ட் 151 to 169 ஆல் இன்னிங்ஸ், 170 to 189 2 இன்னிங்ஸ் அண்ட் அபோவ் 190 5 இன்னிங்ஸ். ஐபிஎல் ஸ்டாட்ஸ் பொறுத்த வரைக்கும் டோட்டல் 16 மேட்ச். பேட்டிங் ஃபர்ஸ்ட் 8, பேட்டிங் செகண்ட் 8. பேட்டிங் செகண்டுக்கு இப்போ நல்ல ஃபேவராகவே இருக்கு. ஆவரேஜான ஸ்கோர் 165, ஹையஸ்ட் ஸ்கோர் 235 அண்ட் லோயஸ்ட் ஸ்கோர் 108 ரன்கள். மிச்சல் மார்ஷ், நிக்கோலஸ் பூரன், பேண்ட் இவங்கெல்லாம் அவுட் ஆயிட்டாங்கன்னா இந்த 108 ரன் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கும். ஃபாஸ்ட் அதிகமான விக்கெட்டுகள் 31, ஸ்பின் 12 விக்கெட்டுகளும் எடுத்திருக்கின்றனர். 5 மே 2024 இதுதான் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இந்த எக்னா ஸ்டேடியமுடைய ப்ரிவியூவில் நம்ம ஃபுல்லாக பார்த்துருக்கோம். இதை நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக மறுபடியும் ஒரு தடவை பார்க்கலாம். இதில் என்ன நடந்திருக்குன்றத பார்ப்போம். நல்லா கவனிங்க. 235 ரன் ஒரு ஹை ஸ்கோரிங் வரும்போது செகண்ட் பேட்டிங் லூஸ் பண்ணுறாங்க.
அதே இங்க பாத்தீங்கன்னா 196 ரன்களுக்கு 5 விக்கெட்டு. செகண்ட் பேட்டிங் வின் பண்றாங்க வெறும் 3 விக்கெட்டு. இதுதான் நம்ம நோட் பண்ண வேண்டியது. அதே மாதிரி இங்க மும்பை இந்தியன்ஸ் 144, LSG 145 ஃபார் 6 அண்ட் சிஎஸ்கே 176 ஃபார் 6, LSG 180 ஃபார் 2. இங்க 2 விக்கெட் விழுந்திருக்கு ரெண்டாவது இன்னிங்ஸ்ல. இங்க வந்து 3 விக்கெட் விழுந்திருக்கு. இங்க வந்து 6 விக்கெட்டுகள் விழுந்திருக்கு. இங்க ஹை ஸ்கோரிங்ன்றதுனால 10 விக்கெட்டும் விழுந்திருக்கு. இப்போ அடுத்தது பாருங்க, இந்த 2025 சீசன்ல ஏப்ரல் 1 2025ல பாருங்க 171 ஃபார் 7. ரெண்டாவது பேட் பண்ணாங்க 16.2 ஓவர்ல 177 2. இங்க இருக்கிற சினாரியோ அப்படியே இங்க நடந்திருக்கும். 177க்கு 2 இந்த சினாரியோஸ் அப்படியே நடந்திருக்கும். இதுவும் ஆல்மோஸ்ட் அப்படியே நடந்திருக்கும். இதுதான் டீம் கிரியேஷன். இங்க இருக்கிற சினாரியோஸ் பாத்தீங்கன்னா இது ரெண்டுமே ஒரே சினாரியோ. இது வந்து கொஞ்சம் அதிகமான விக்கெட்டுகள் போற 6 விக்கெட் போற சினாரியோ. இது வந்து ஹை ஸ்கோரிங் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்கன்னா இது வந்து ஆல் அவுட் ஆகிற சினாரியோ. மொத்தம் இந்த 3 சினாரியோ, டாப் சினாரியோ இந்த சினாரியோ நடந்திருக்கு. அப்போ இந்த சினாரியோல 2 டீம், இந்த சினாரியோல ஒரு 2 டீம், இந்த சினாரியோல ஒரு டீம் வந்து ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி சேஃப்டி மாதிரி இந்த மாதிரி ஒரு டீம். இப்படி இந்த 3 சினாரியோவும் காம்பினேஷன்ல இது வந்து 80% இந்த சினாரியோ போடுங்க, 20% இந்த சினாரியோ போடுங்க, இது வந்து ஒரே ஒரு % இந்த சினாரியோ போடுங்க. போட்டிங்கன்னா உங்களுக்கு இது தெரியும். இங்க பாத்தீங்கன்னாவே தெரியும் 171 7 பேர் அவுட் ஆயிருக்காங்க. அந்த 7 பேர் இங்க எங்கேயாவது இருக்கான்னு பாருங்க. 144க்கு 7 பேர் அவுட் ஆயிருக்காங்க. இங்க 176க்கு 6 பேர் அவுட் ஆயிருக்காங்க. இங்க 196க்கு 5 பேர் அவுட் ஆயிருக்காங்க. அதேதான் 177க்கு 2. அதேதான் இங்கேயும் நடந்திருக்கு. 180க்கு 2, 199க்கு 3. இதுதான் சினாரியோஸ். இந்த சினாரியோ படி டீம் போட்டீங்கன்னா நம்ம வந்து இது பண்ணலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாப் செகண்ட் இன்னிங்ஸ்ல பாருங்க 58% ரன்ஸ். இங்க வந்து LSG 51% ரன்ஸ். இந்த LSG ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணும் பொழுது இங்க பாருங்க 8 6, ரெண்டாவது இன்னிங்ஸ்ல 11 6, இங்க 15 4, இங்க 16 4, இங்க 48 சிங்கிள்ஸ், இங்க வந்து வெறும் 38 சிங்கிள்ஸ். இப்போ பார்ப்போம். லக்னோ சூப்பர் ஜெயின் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்ல வந்து ஒருத்தர் அவுட் ஆகுறாங்க. அதை தான் நீங்க மைண்ட் செட் பண்ணிக்கணும். 2 பிளேயர்ல ஒரு பிளேயர் 2 இன்னிங்ஸ்லயுமே ஓப்பனிங் அவுட் ஆகுறாங்க. அதை தான் மைண்ட் செட் பண்ண வேண்டியது இருக்கும். இங்க வந்து மிடில் ஆர்டர் ஆயுஷ் பகவானி 41 ரன்கள். இவர் தான் டாப் ஆர்டர்ல டாப் ரன் ஸ்கோரரா இருக்காரு. அதுக்கப்புறம் ஏடன் மார்க்கரம், அதுக்கப்புறம் நிக்கோலஸ் பூரன் எல்லா மேட்சஸுமே நல்லா பர்ஃபார்ம் பண்றாரு. அதே மாதிரி இங்க விக்கெட் பாருங்க 0.4 ஓவர்ஸ்ல ஒரு விக்கெட்டு, 3.5 ஓவர், 4.5 ஓவர், 11.3 ஓவர், 15.19, 19.4. அப்போ பவர் பிளேல போடக்கூடிய 2 பவுலர், அதே மாதிரி டெத் ஓவர்ல போடக்கூடிய ஒரு பவுலர். இந்த விக்கெட்ல இதுல 4 விக்கெட்டுகள் விழுது. இதுதான் மெயின் திங்கா நம்ம பார்க்கணும் ஃபர்ஸ்ட் போலிங்ல. அதே செகண்ட் போலிங் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இங்கேயும் பாருங்க டாப் ஆர்டர் பெர்ஃபார்ம் பண்ணல. ஓப்பனிங்ல ஒருத்தர் அவுட்டு, ஃபர்ஸ்ட் டவுன் ஓப்பனிங், ஃபர்ஸ்ட் டவுன், செகண்ட் டவுன், இந்த 3 பிளேயர் அடிச்சிட்டாங்க. இந்த 3 பிளேயர் தான் இங்க மேட்டரா இருப்பாங்க. இந்த 3 பிளேயர்ல வந்து கேப்டன் பிரபு சிம்ரன் சிங், ஸ்ரேயஸ் ஐயர் வைஸ் கேப்டனா ட்ரீம் டீம்ல வந்திருப்பாரு. இதுதான் நம்ம பண்ண வேண்டியது. ஓப்பனிங்ல ஒருத்தரை தூக்கிடுங்க, இதுலயும் ஓப்பனிங்ல ஒருத்தரை தூக்கிடுங்க. ஸோ 2 ஓப்பனிங்ல இருந்து 2 பிளேயரை தூக்கிட்டு நம்ம டீம்ஸ் வந்து கிரியேட் பண்றது சிறப்பானதாக இருக்கும். அதே மாதிரி போலிங் யூனிட்ல பாத்தீங்கன்னா திக்வேஷ் சிங் மட்டும் ஒரு விக்கெட் எடுத்திருப்பாரு, 2 விக்கெட் எடுத்திருப்பாரு. இவர் ஒருத்தர் மட்டும் தான் விக்கெட் எடுத்திருப்பாரு. இவரும் 2.5ல ஒரு விக்கெட்டும் 10.1ல ஒரு விக்கெட்டும் போயிருக்கும். டோட்டலா வந்து 6 மேட்ச்ல லக்னோ சூப்பர் ஜெயின்ட் 5 மேட்சும், மும்பை இந்தியன்ஸ் 1 மேட்சும் வின் பண்ணிருக்காங்க. இந்த பிளேயிங் 11 நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இதுல வந்து ரோஹித் சர்மா, திலக் வர்மா, மிச்சல் மார்ஷ், பூரன் இவங்கெல்லாம் டிஃபால்ட் பிக்கர்ஸ் போட்டிருக்கோம். பிக் மேட்ச் பிளேயர் ரிஷப் பண்ட், ட்ரெண்ட் போல்ட், சூரியகுமார் யாதவ் அண்ட் ஆவேஷ் கான். இப்போ மும்பை ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றாங்கன்னா என்ன பண்ணலாம், செகண்ட் பேட்டிங் பண்ணாங்கன்னா என்ன பண்ணலாம். இங்க பாருங்க பிரபு சிம்ரன் சிங் கேப்டன் அண்ட் ஸ்ரேயஸ் ஐயர் வைஸ் கேப்டன். இது வந்து செகண்ட் பேட்டிங். இந்த 2 பிளேயர் வந்து செகண்ட் பேட்டிங். அப்போ இந்த செகண்ட் பேட்டிங்னா இவங்க ஃபர்ஸ்ட் போலிங் பாருங்க அர்ஷதீப் சிங், மார்க்கோ ஜான்சன் அண்ட் கிளென் மேக்ஸ்வெல், இந்த 3 பிளேயர் இருக்காங்க. அதே மாதிரி போலிங் யூனிட்ல பாருங்க திவேஷ் சிங் மட்டும்தான் இருக்காரு. இப்போ ஃபர்ஸ்ட் பேட்டிங் மும்பை பண்றாங்க. ரியான் ரிக்கல்டன், ரோஹித் சர்மா அவுட் ஆயிடுவார் ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல. ஓப்பனிங் ஒருத்தர் அவுட் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஆவரேஜா எல்லாரும் அடிப்பாங்க. திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா அண்ட் சூரியகுமார். போலிங்ல இந்த திக்வேஷ் மாதிரி ஒரு போலிங்ல அஸ்வினி குமார் அப்படிங்கிற ஒருத்தரை போட்டிருக்கோம். இந்த இடத்துல நீங்க அஸ்வினி குமார் இல்ல ஹர்திக் பாண்டியா யாராவது ரீப்ளேஸ் பண்ணணும் நீங்க பண்ணிக்கலாம். அதே மாதிரி மும்பை செகண்ட் பேட்டிங்னா ஓப்பனிங் ரியான் ரிக்கல்டன், ரோஹித் சர்மா, திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா. இங்க இருக்கிற ஒரு 3 பவுலர்ஸை போடணும் அப்படிங்கறத நம்ம பேசியிருக்கோம். ஏன் இந்த இடத்துல இருந்து ஒரு பிளேயர் வந்து நம்ம ரோஹித் சர்மா ரிக்கல்டனை ரிமூவ் பண்ணலாம். பட் நாங்க 2 போட்டிருக்கோம்னா ரோஹித் சர்மா இன்னும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. பட் ரியான் ரிக்கல்டன் லாஸ்ட் மேட்ச் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதோடைய ஃபார்ம் கண்டினியூ ஆகும் பட்சத்தில் இந்த 3 பிளேயர் டாப் ஆர்டர் 3 பிளேயருமே பெர்ஃபார்ம் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும்.
இதுதான் ட்ரீம் டீம். இந்த ட்ரீம் டீம் பார்த்துக்கோங்க. இந்த கிரவுண்ட் எக்கனா கிரவுண்டில் நடந்த இது ட்ரீம் டீம். இது ஃபார்மேட்டாக இருக்கும். பேட்டிங் பார்த்தீங்கன்னா 6 பிளேயர் இருப்பாங்க. கீப்பர் ப்ளஸ் பேட்ஸ்மேன் 6 பிளேயர், ஆல்ரவுண்டர் 3, பவுலிங் 2. ஸோ இந்த ஃபார்மேட் இருக்குது. அதே வந்து எல்ஐசி ஃபஸ்ட்டு பேட்டிங்னா மிச்சல் மார்ஷ் அவர் மட்டும்தான் அடிப்பார். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஒன் ஆடுறேன் நிக்கோலஸ் பூரன், அதுக்கப்புறம் அப்துல் சமாத், இல்லை வேற யாராவது நடுவில் அந்த பிளேயர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க. அதுக்கப்புறம் பவுலிங்கில் திகேஷ் மாதிரி சர்துல் தாக்கூர் மட்டும். அதே வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் இவங்க அப்படின்னா எல்எஸ்சினா ஏரியன் மார்க்கரம், மிச்சல் மார்ஷ் அண்ட் நிக்கோலஸ் பூரன், அப்புறம் ஆவேஷ் கான், இவங்க எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் விக்கெட் எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி டீம்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதெல்லாம் மைன்யூட்டாக வாட்ச் பண்ணுங்கள். மாற்றி மாற்றி டீம்ஸ் கிரியேட் பண்ணும்பொழுது கண்டிப்பாக கிராண்ட் லீக் அமைவதற்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி இந்த ஃபார்மேட்டில் நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் ஒரு 2 டீம் ட்ரை பண்ணுங்கள். மீதி 2 டீம் வந்து ஆப்போசிட்டாக செகண்ட் இன்னிங்ஸ் வந்து 10 பேர் ஆல் அவுட் ஆகிற மாதிரி ஒரு டீம் ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி, ஒரு சேஃப்டிக்கு இன்சூரன்ஸ் மாதிரி அந்த டீம்ஸும் கிரியேட் பண்ணுங்கள். மொத்தம் 3 சினாரியோஸ் இருக்குது. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.